எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்தேன், கோவிடுக்கு முன்னாடி. இந்த வருஷம் வந்து டீலில் விட்டாங்க, என் ஒய்ஃபை கூட்டு வந்து சீஃப் கெஸ்ட் ஆக்கிட்டாங்க. நான் கேட்டேன், என்ன சார் நீங்கள் சும்மா வாங்க சார், ஆடியன்ஸாக வாங்க வந்து உட்காருங்கன்னாங்க. ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு. இவ்வளோ டேலண்ட்ஸ் பசங்க, இவ்வளோ டான்ஸு, அந்த ஸ்கில்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் நம்மளே மறந்து உட்காந்துருக்கோம். ஸோ நாங்கள்லாம் சினிமாவில் பண்ணுறது வேறு, நிறைய ரிஹர்சல் எல்லாம் எடுத்து பண்ணுவோம். பட் இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டேஜில் வந்து நான் அப்படி ஆடணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லோரும் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துடலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி இதில் கிராஜுவேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு நான் இப்போ இதை பார்க்கும்போது நான் நினச்சேன், நம்மளாம் ஒழுங்காக படிச்சிருந்தா நம்ம சினிமாவில் இருப்போமா இல்லை வேறு எங்கேயாச்சும் இருப்போமான்னு தெரில. பட் இந்த பசங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ டேலண்ட்டு, கிராஜுவேஷன், பேரண்ட்ஸ் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு பெற்றவங்க. ஏன்னா அந்த அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது நம்மளுக்கும் பெரிய சந்தோஷம். இன்றைக்கி ரம்ஜான் நல்ல நாள். ஸோ இங்கே நான் வந்து உங்ககிட்டேருந்து நிறைய எனர்ஜி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 10 வருஷம் குறைஞ்ச மாதிரி இருக்குது, கொஞ்சம் எங்கான மாதிரி ஃபீலிங்கு. அண்ட் நான் எப்பவுமே சதீஷ் சாருக்கும் அமல்ராஜ் சாருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எந்த ஃபங்க்ஷன் இந்த ஸ்கூல்னாலும் நம்மளை முதல்ல கூப்பிடுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், சார் அழகன் படத்தில் மம்முட்டி சார் ஒரு டைலாக் சொல்லுவார். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் அவர் பேசுவார், சார் நான் தான் சீஃப் கெஸ்ட்னு கூப்பிட்டாங்க, பட் நான் உப்புமா மாதிரி அப்படின்வார். நிறைய பேருக்கு புரியாது. இல்லை வேறு யாரையோ கூப்பிட்டாங்க, அவசரத்துக்கு பண்ண வேண்டியது உப்புமா தான் பண்ண முடியும், அதனால் நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. எப்போ கூப்பிட்டாலும் என்னை கூப்பிட்ருவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கிறது மாதிரி ஒரு பிளெஸிங் வேறு எங்கேயுமே கிடையாது. எவ்வளவோ ஈவெண்ட்ஸ் நம்ம போகலாம், சினிமா துறையில் அவார்ட் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன்லாம் போகலாம். பட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட, அதுவும் வந்து எல்கேஜிலேருந்து 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது என்னோட பழைய ஃப்ளாஷ்பேக்கு, நாங்கள் படித்தது, நாங்கள் படிக்காமல் ஊர் சுற்றுனது, அதுக்கப்புறம் ஃபெயில் ஆனது, இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இப்போ பார்க்கும்போது எவ்வளோ சிஸ்டம் மாறி இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ நாலேஜ், எவ்வளோ அறிவாற்றலாக இருக்காங்க. நம்ம அவங்ககிட்ட பேசுறதே கொஞ்சம் ஜாகிரதையாக பேசணும். ஏன்னா அவ்வளோ டேலண்ட், அவ்வளோ இது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட். இந்த ஸ்கூல் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேலம்மாள் வித்யாஸ்ரம் வந்து என்ன வீடு மாதிரி, வெரி க்ளோஸ் டு த ஹார்ட். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வரும்போது ஸ்டேஜ் அங்கே இருந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், என்ன சார் ஸ்டேஜை மாற்றிட்டீங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் வரும்போது அது ஆர்டிஃபிஷியல் ஸ்டேஜ் சார், இது ஒரிஜினல் ஸ்டேஜ், அதனால தான் இந்த சீஃப் கெஸ்ட்டு கூப்பிட்ருக்கோம் அப்படின்னாங்க. நைட் வீட்டில் ஒரு சண்டை இருக்குது, ஆனால் போனோன்னே. அண்ட் மோரோவர் வெரி ஹாப்பி. ஏன்னா அடிக்கடி நீங்கள் டிவியில் பார்ப்பீங்க, தேட்டரில் பார்ப்பீங்க, அதெல்லாம் சந்தோஷம். ஆனால் உங்கள் கூட உட்காந்து ஒரு ஆடியன்ஸாக எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து நம்ம ரசிக்கிறது, அதை விட பெரிய சந்தோஷம். அண்ட் மோரோவர் இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே, நான் என்ன சொல்லுவேன்னா, எப்போவுமே ரொம்ப செல்ஃபிஷாக சொல்வேன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படித்து டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும்னு. ஒரு 10 பேராவது ஒரு அஜித் விஜயா நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சினிமாவில் பெரிய ஆளாக வரணும், ஒரு த்ரிஷா, ஒரு நயன்தாரா, இந்த மாதிரி தான் என் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. பேரண்ட்ஸ் சில பேர் கோச்சுப்பாங்க, என்னடா அவன் சினிமா கூப்பிட்றான் அப்படின்னு. அதுவும் தொழில் தான், மற்ற எல்லாமே தொழில் தான். சினிமாவுக்கு போகிறது வந்து ஃபேம் நல்லாயிருக்கும். அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் என் சந்தோஷம், டீச்சர்ஸ் எல்லாருக்கும் என்னோட மை ரெஸ்பெக்ட்ஸ், எல்லாருக்கும் என்னோட ரெஸ்பெக்ட்ஸ், மைக் சவுண்ட் எல்லாருக்கும், என்னோட கேமராமேன் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப டைம் இல்லை, அவங்களுக்கெல்லாம் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது, அவங்களை நிறுத்திட்டு என்னை பேச வச்சுருக்காங்க. மைண்ட் வாய்ஸில் ஏதோ கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்ஸ்.